அம்பாள் கிட்ட என்னடி வேண்டிக்கிட்டேன்? நாம ரெண்டு பேரும் இப்படியே என்ன பிரியாம இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். சும்மா கதை அளக்காத. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம். அப்புறம் என்னடி செய்வ? போடி. போல பாத்தியா, எப்ப பார்த்தாலும் இந்த ரெண்டு பொண்ணுகளும் ஒன்னாவே தெரியுதுங்க. இதுங்க ரெண்டும் ஒரு ஆண்டான கட்டிக்குவாங்க போல இருக்க. அப்படி கட்டிக்கிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அடே அப்பா பைரவி, என்ன மனமனன்னு வளர்ந்துட்ட? எப்ப வந்தீங்க? தெரியல, வழிதான். பிரசாத் எடுத்துறீங்க. எங்க வீட்டுக்கு வரீங்களா? கண்டிப்பா வரேன். எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓய், வரட்டமா? அம்மா அம்மா அம்மா, ஆனந்தா, இதோ வந்துட்டேப்பா. அம்மா ஆனந்தா, வாப்பா. பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கியா? பிரமாதமா எழுதிருக்கேன். ஆமா, எங்க ஆமா ஆமா, இதோ அண்ணன் வந்துட்டான். சமையல் கட்டில அப்படி என்ன பெரிய வேலை? அவனை சமைக்கிறேன். இப்ப அவன் ரொம்ப நல்லா சமைக்கிறான். அப்படியா? வெரி குட். வாங்கண்ணா, இப்பதான் வரீங்களா? பார்த்து 10 நிமிஷம் ஆகுது. அப்படியா? கடையா எங்க? உள்ளதானே இருந்தா. ஏய் கடையா, அண்ணே அண்ணே அண்ணே, எப்படி இருக்க? ஜோரா இருக்கண்ணே.
ஆனா நீங்க இல்லாத குறைதான். இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, இனிமே ஜாலி தான். சரி, பெட்டி கொண்டு கொண்டாவே. ஓகே அண்ணே, ஃபுட்பால்ல ஸ்டேட் சாம்பியன் நீங்க தானே? அது எப்படா உனக்கு தெரியும்? பார்பர் ஷாப் மொத்த குத்தகை நான் தான். ஓசியில பேப்பர் படிப்பேன். நான் பயந்தே போயிட்டேன். வரேன். பொட்டி எடுத்துருவோம். மாமா, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு திருஷ்டி சுத்தி போடுமா? கண் திருஷ்டி ரொம்ப பண்ணாதது தெரியுமா? பணத்தால உலகத்துல எதை வேணும்னாலும் வாங்கலாம், பெத்த தாயை மட்டும் வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது இருக்கட்டும், உங்க 2 பேரையும் என் செல்வங்கள் அடைஞ்சது நான் செய்த பாக்கியம்தான். ஆனந்தா, நீ குளிச்சு சாப்பிட்டுட்டு எங்க அண்ணனை போய் பாரு. நீ படிப்பு முடிச்சு வந்ததும் பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமாண்ணா, மாமா இப்ப எதுக்கு எடுத்தாலும் வேதாந்தமே பேசுறாரு. நீங்க போய் மாமாக்கு நல்ல டோஸ் கொடுத்துட்டு அப்படியே வசந்தா அண்ணியையும் பார்த்துட்டு கிண்டலா பண்றேன். வசந்தா, இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கிற காரணத்தை நீயே சொல்லுமா. அப்படி எந்த காரணம் இல்லையப்பா. ஏமா மறைக்கிற? உங்க அம்மாவுக்கு இருக்கிற திருட்டு புத்தி உனக்கும் அப்பப்ப வந்துருத. ஏன் சொல்றீங்க? பாஞ்சிடாத. அம்மா, அந்த காரணத்தை நான் சொல்லட்டுமா? காலேஜ் படிப்பு முடிஞ்சு உன் அத்தா ஆனந்தம் திரும்பி வந்தாச்சு. உனக்கு ஆனந்தம் தாங்க முடியல. அவர் வந்தா எனக்கு என்னவா? அவங்க வீட்டுக்கு அவர் வந்திருக்காரு. இல்ல, இங்கேயும் வந்திருக்கேன். வாங்க தம்பி, வாங்க. ஆனந்தா, உனக்கு ஆயுஷ் 100. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வசந்தா இருக்கிற இடத்துல நிச்சயமா என்னை பத்தி பேசி ஆகணுமே. என்ன வசந்தா எங்க காரணம்? வெக்கம் வந்துருச்சா? இருக்காதா பின்ன? வெக்கம் இல்லாத பொண்ணும் விவேகம் இல்லாத ஆணும் உப்பு இல்லாத பண்டம் மாதிரி. ஆரம்பிச்சுங்களா உங்க வேதாந்தத்தை? தம்பி நீங்க உட்காருங்க, காசு கொண்டு வரேன். இவ ஒரு பைத்தியம். வசந்தா இந்நேரம் காஃபியோட வந்துகிட்டு இருப்பா. பாத்தியாப்பா, நான் சொன்னது சரியா போச்சா? சக்கரையே இல்லையே. யார் சொன்னது? நான் தானே போட்டேன். நாக்குல ஏதோ கோளாறு போட்டு. உனக்கு தானே. ஆனந்தா, படிப்பு முடிஞ்சு எப்ப வருவ? என் பாரத்தை எல்லாம் உன் தலைமையில போட்டுட்டு அக்கடான்னு கிடக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன்பா. அதுக்குள்ள ஏமாமா இவ்வளவு சலிப்பு? சலிப்பில்ல, இனிமேலும் உன் சொத்துக்களை உன் வசம் ஒப்படைக்கலன்னா ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்க. பேசிட்டு போறாங்க மாமா. எங்க அப்பாவோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த சின்ன வயசுலயே அவரை கொல்லுட்டாங்க. நிராதரவா இருந்துக்க குடும்பத்தை கட்டி காத்து என்னையும் ஆளாக்கிறது நீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல தாயமாவும் மட்டும் எனக்கு இல்லைன்னு என் குடும்பத்தோட கருவி என்ன ஆயிருக்கும். நான் உங்களுக்கு காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன். ஆனந்தா, என்ன மன்னிச்சு. மனசுல எந்தவித கல்மஷம் இல்லாம தான் சொன்னேன். அதுவே பரமசிவமா, வா வா வா. ஆனந்தா, இவரு பரமசிவம், ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், நமக்கு ரொம்ப வேண்டியவர். வணக்கம். வணக்கம். இவருக்கும் ஒரே பொண்ணுதான், பேரு பைரவி. பைரவியா? என் தம்பி பைரவி உனக்கு தெரியுமா? இல்ல, திருவிழால வசந்தா தான் எனக்கு அறிமுகப்படுத்திச்சா. அப்படியா? வசந்தாவும் பைரவியும் கூட பறக்கலையே தவிர 2 பேரும் சகோதரிங்க தான். தம்பி, உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு முக்கியமான விசேஷம், நீ அவசியம் வரணும். நான் உன் பதில் எதிர்பார்க்கல, ஒன்னதான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு என்னங்க, கட்டாயம் வரேன். அப்புறம் வரமாமா? சரி. நானே தான் 2 கோட்டையும் ஒன்னா இணைச்ச கோலம் பூர்த்தி ஆயிடும். அப்பா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் முதல் முறையா வந்திருக்கேன். மல்லிகை நாட்டாமக்கரையா வாங்க. இருக்காரு இருக்காரா? இருப்பாரு. கோலம். வெரி குட். நமஸ்காரம். ஓ, வாங்க 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 வாங்க, உட்காருங்க. பிரசாதம் எடுத்துங்க. இன்னைக்கு பைரவிக்கு பிறந்த நாள். ஆமா, அம்மா பைரவி, குழந்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. ஊருக்கு பெரியவர், வயசுலயும் பெரியவர். மாலை பொருத்தம் வந்தாச்சு. மனம் போல மனவாளம் வாச்சு ஆனந்தமா வாழும். நான் முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது ஒரு நல்ல நாள்ல தான் வந்திருக்கேன்.
நீ காலடி எடுத்து வச்ச முகூர்த்தம் பரமசிவன் வீட்டுல சீக்கிரமா ஒரு மங்களகரமான காரியம் நடக்கணும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். நீங்க என்ன கூப்பிட்டீங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காகத்தான் நாட்டாமக்காரரோட வந்திருக்கேன். அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்க, என்னால செய்யக்கூடியதா இருந்தா உடனே செய்து தர்றேன். நம்ம கம்சா இருக்கானே, அவனால நம்ம ஊருக்கே கெட்ட பேருங்க. இந்த கம்சன் கொலபாதத்துக்கு கஞ்ச மாட்டான். சரக்கு இங்கிருந்து கடத்திட்டு போகணும்னா 1000 ரூபாய் எனக்கு கொடுத்தே ஆகணும். சரிங்க, முதலாளி கிட்ட சொல்றேன். சொன்னா போதாது, ராத்துக்குள்ள மாமலுக்கு வந்து சேரணும். வா. டேய் துலாபாரம், உங்களுக்கு முன்னாடியே இங்க வந்து இருக்கனே. இறங்கடா கீழே. இறங்குறேன். வா. ஏறுறது ரொம்ப சுலபமா இருக்குது, இறங்குறது கஷ்டமா இருக்குது. இருக்க நீங்க நவராதீங்க, அப்படி இறங்கி இல்லையா? வைரவிக்கிட்ட என்னை பத்தி பேச சொன்னேன். என்னடா ஆச்சு? அது நைஸா பேச்சு கொடுத்து பார்த்தேன். என்ன சொன்னா? வெளியே சொன்னா வெட்க கேடு, இருந்தாலும் உங்க காதல போட்டு வைக்கிறேன். விஷயத்தை சொல்லுடா. அண்ணே குடுத்தா பாருங்க, தண்டத்துல 2 கடவா பல்லு 2 ஆடி போய் நிக்குது. என்ன வர சொல்லிட்டு இந்த ஆளை காணுமே. வரட்டும் நல்லா கவனிச்சு. இது என்ன குரங்கு விளையாட்டு? ராசா, ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருந்தேன், உன்னை காணோம். திரும்பி பார்த்தேன், உங்க அண்ணன் கம்சனும் துலாபாரமும் வந்துகிட்டு இருந்தாங்க. எங்க சொல்றத கேள. எனக்கு வந்த கோபத்துல எங்க அவங்கள அடிச்சு நொறுக்கிடணுங்கிற பயத்துல மரத்து மேல ஏறிக்கிட்டேன். நினைப்புக்கே இந்த லட்சணமா? ஐயே, பெரிய வீரன்தான். அம்மா, என்ன இது குடமெல்லாம் எடுத்துட்டு வர்ற? ஒரு பாவலதான். இது எப்படி விஷயம் வீட்டுல சொல்லிட்டு வர முடியுமா? குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சும்மா வந்தேன். ஐயா, குளிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரக்கூடாதா? ஏன்னா நாம 2 பேரும் நீச்சல் உடையில குளிச்சா இவ்வளவு அழகா இருக்கும். நீச்சல் உடையில? ஐயோ, ஆசையை பாரு. ஐயோ, அண்ணா வராரு. அண்ணனா? தாழாதீங்க, இறங்குங்க. பயந்தாங்கொல்லி. எங்க அண்ணன் பேரை கேட்டாலே இப்படி நடுங்குறீங்க. என்னை எப்படித்தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆமா, 5 மணிக்கே நான் கரெக்டா வந்துட்டேன்னு கடையிட்ட சொல்லி அனுப்பிச்சீங்களே, உனக்கு தெரியல, நமக்குள்ளதான் அது வந்துடுச்சே. தினமும் சந்திச்சு அத வளர்த்துக்க வேண்டாம். அது என்னது? அது அதான் காக்காவுடைய முதலெடுத்தேன். கா தண்ணியுடைய முதலெடுத்து கா லாவ போட்டு அதுக்கு மேல ஒரு புள்ளி வச்சு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து படிச்சு பாரு பாப்போம். இத பாருங்க, வசந்தா அவங்க மாமா பொண்ணு உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. பைரவி, வசந்தா மேல எனக்கு ரொம்ப பாசம் உண்டு. ஆனா அவளுக்கு மனைவிங்கிற ஸ்தானத்துல கொடுக்க விரும்ப